வணக்கம். ஸ்ரீ. நம்முடைய நேரம் காலமானது சுத்தமாக சரியில்லை அப்படின்னா இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தும் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயே தான் தீரும். ஆனால் ஏதோ ஒரு வழியில் போனால் ஏதோ ஒரு வழியில் நல்ல நேரம் வரும் பொழுது திரும்ப கண்டிப்பாக ஒருவருக்கு மீண்டும் வந்து சேரும். நாம் என்ன செய்யறோமோ அதுதானே நமக்கு திரும்ப வரும். இதை சொல்கிறது எளிமையான முறை. ஆனால் என்ன செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு சொல்லியிருப்பாங்க, கடந்த பிறவியில் என்ன செஞ்சோமோ அதனுடைய விஷயங்களானது சூக்ஷ்மமாக இந்த பிறவியில் சில பேர்த்துக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப கொடுமையானதாக இருக்கும், கடுமையானதாக இருக்கும். அதை தாங்க முடியாது அவங்கனால். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு மனசில் எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் இருக்கும். இதை புரிஞ்சுக்காம சில பேர் என்ன பேசுவாங்க, பழைய வீடு, கட்டின வீடு, நின்ன வீடாக இருக்கு, வாங்காதீங்க. இல்லை அந்த இடத்துல ஒரு நல்ல விலைக்கு போகுது அப்படின்னா, ஒரு 25 லட்சத்துக்கு ஒரு சென்ட் அங்கே போகுது அப்படின்னா, அதில் எந்த அளவுக்கு குறைச்சி கேட்க முடியுமோ, பாதி அளவுக்கு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டு அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்துவாங்க. அது ஒரு செங்கலும் மணலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து அதனோட வேலையை அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை நம்பி கொடுத்த அந்த கட்டிட வேலை செய்யக்கூடியவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்களால தாங்கியிருக்க முடியாது. அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் கடவுளுக்கு தெரியும் இல்லையா, கடவுள் பார்த்துப்பார். உண்மையாக இருக்கவங்க எப்படி, துரோகம் பண்ணவங்களுடைய நிலை எப்படின்னு சொல்லி இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கார். நாம் நினைக்கிறோம் நம்மளை யாரும் கவனிக்கிறதில்ல, நாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. நம்மளை 4 பேர் கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. அஷ்டதிக்ல இருந்தும் நம்மளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எதுக்கு அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறாங்க? தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை எல்லாம் மன்னிச்சுக்கன்னு சொல்லி தானே நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போது ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டி பாதியில் நின்று போச்சு, இல்லை முழுவதுமாக கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நல்லது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கும்பிடுற உங்கள் குலதேவியானவங்க, குலசாமியானவங்க உங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துகிறார். அது நல்ல விஷயம்தான். மனசு உடைஞ்சு போக வேண்டாம், தைரியமாக இருங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லியிருக்காங்க, இது அனுபவபூர்வமான ஒரு பதிவு. இந்த மாதிரி நாங்கள் இடம் வாங்கினோம்மா, வீடு கட்டணும், பாதியிலே நின்றுச்சு. ரொம்ப ஆசாசியாக இருந்தோம் அந்த வீட்டுக்கு குடி போகலான்னு, ஆனால் முடியலை. அந்த வீடு கட்டுன இன்ஜினியர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த இன்ஜினியர் ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிறத விட அவங்க அந்த இன்ஜினியர் மேலே வச்ச நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட வேண்டாம், வீட்டை கொடுத்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம், வாங்கின கடனை அடைச்சிடலான்னு நினச்சி அவங்க ஒரு விஷயம் எடுத்து பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய துரோகிகளாக இருக்காங்க. வீடு சரியில்லை, வீடு வாங்காதீங்க, வீடு இந்த விலைக்கு போகாது, ரொம்ப குறைவாக கேளுங்க, இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்கிறாங்க. வேண்டாத பேச்சுக்களை எல்லாம் பேசி ஒரு இடத்த விற்க விடாமல் பண்ணுறதுனால அவங்க குடும்பம் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும், அவங்க குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்குமா? எப்பொழுதுமே தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் தானே நடக்கும். அடுத்தவர்களை குறை கூறும் அளவுக்கு நாம் சரியானவங்களா இருக்காங்களான்னு இருக்கிறோமான்னு முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? அதனால எப்போதுமே நம்முடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த மகா திசை உங்களுக்கு யோகத்தை தருமா, அவயோகத்தை தருமா, நல்ல பலன்களை வாரி வழங்குமா, கெடுதியான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்குமா, ஏதாவது யோகம் இருக்கின்றதா, தோஷம் இருக்கின்றதா, சாபம் இருக்கின்றதா, இதெல்லாம் பாருங்க உங்கள் ஜாதகத்தில். ஒருவருடைய ஜாதகத்தில் துல்லியமான பலன்களை முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில் தான்
சரியான இடத்துக்கு உங்களால் போக முடியும். எல்லா நேரத்திலையும் முடியவே முடியாது. ஆனால் உங்கள் ஜாதகம் உண்மைதானே, உங்கள் ஜாதகம்தான் பேசுங்க. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, எனக்கு குலதெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு சுவாமி மேலே நம்பிக்கை இல்லை, நான் அப்படிலாம் கும்பிடவெல்லாம் மாட்டேன், எனக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை, இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அதுதான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இப்படியே பேச முடியும், செயல்பட முடியும். அதனால் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆட்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நேரம் நல்லா இருந்தால் தான் நீங்களும் அவங்கக்கிட்ட போய் சேருவீங்க. அதனால் போனதெல்லாம் போகட்டும். இந்த பதிவானது ஒருவேளை உங்கள் கையிலேருந்து வீடு போகுதுன்னு நினச்சிங்கன்னா சந்தோஷப்படுங்க, மனசு விடாதீங்க, வருத்தப்படாதீங்க. அதனால் உடல்நலம் பாதித்து ஆரோக்கியம் கெடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பகவான் ஒன்று எடுத்து வெளியில் அனுப்புகிறாரு அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் நினைக்கிறாரு. அதனால் நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்களை காப்பாற்றிருக்காருன்னு நினைங்க, நல்ல விஷயத்த உங்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைங்க. வருத்தப்படாமல் தைரியமாக இருங்க. ஸ்வயனம்.